டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான 15,000 காலி பணியிடங்கள் மிக விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ படிக்கக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 6th to 10th வரைக்கும் உள்ள அனைத்து சப்ஜெக்ட்டுமே எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலும் அறிந்து கொள்க தெரிந்து கொள்க இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% உங்களால் கவர் பண்ண முடியும் எக்ஸாம் மார்க்கில். பேலன்ஸ் இந்த நாட்டு நடப்புகள் இதெல்லாம் அந்த பேசிக் ஆஃப் நியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அப்பப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் நீங்கள் எப்பயுமே போகாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுது ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்கள் எக்ஸாம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு ஏதாவது குரூப் 4க்கோ இல்லை மற்ற டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கம்பைன் பண்ணி படிங்க. ஸோ படிக்கும்பொழுது ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் 6th தமிழ் படிச்சிட்டிங்க, அடுத்து பார்த்திங்கன்னா 7th தமிழ் போக போகிறீங்க, இல்லை பார்த்திங்கன்னா 10th சயின்ஸ் இந்தமாரி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எதுவுமே ஓவராலாக தனித்தனியாக படிக்காதீங்க. ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. 6th எடுத்துக்கோங்க, அதனுடைய ஃபுல் பேசிக் ஆஃப் தமிழ் ஃபுல்லாக படிங்க. 7th தமிழ் எடுத்துக்கோங்க, அந்த 8th தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே 6th to 10th வரைக்கும் உள்ளக்கூடிய தமிழ் எல்லாத்தையும் முதல்ல கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சயின்ஸ்லேருந்து 6th to 10th வரைக்கும் உள்ள அனைத்து சயின்ஸுமே கவர் பண்ணிடுங்க. நான் சொன்னது புக் பேக் கொஷினும் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணாலே கண்டிப்பாக 50% to 60% ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அது சமயம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. படிக்கும்பொழுது கன்ஃபியூஸ் பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் படிக்கும்பொழுது இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸாம் போனோடனே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கொஷினை படிச்சிருவீங்க. ஓகே, இது படிச்சது தானே, இதான் ஆன்சர்னு சொல்லி டேரெக்டாக போயிடுவீங்க. பட் அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பட் அந்த கன்ஃபியூஸ் உங்களுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் படிக்கணும். அதாவது ஆன்சர் படிச்சுட்டு கொஷினை படிக்கணும், கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் படிக்கணும். ஸோ இது ரீவைண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் 6th முடிச்சிருக்கேன், இல்லை நான் 7th முடிச்சிருக்கேன், இந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னை எந்த கொஷின் வேணால் கேளு, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக லேர்னிங் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்னிங், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லேர்னிங் பண்ணுறத ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். நான் கரெக்டாக படிச்சிருக்கேனா எழுதி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் இப்போ வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 15,000 போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தான் தேவை. அந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் கரெக்டாக உட்காந்து ப்ராப்பர் லேர்னிங்கோடு படித்தா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா சார்? நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் எழுதி பார்க்குறேன், ஸோ அடுத்த தடவை நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் ஜென்மத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களால் 4 to 5 டைம் நீங்கள் அட்டெம்ப்ட் அடித்தாலும் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கரெக்டான லேர்னிங்கோட ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 days டைம் எடுத்துக்கோங்க. இந்த 100 daysல 10 days பார்த்திங்கன்னா தமிழுக்கும், அடுத்த 10 days பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், அடுத்த 10 days மேக்ஸ், அடுத்து சயின்ஸ், சோஷியல் சயின்ஸுன்ட்டு இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு அந்த தமிழ் அப்படின்னா 10 days டைம் இருக்குது. ஒரு நாள் 6th ஃபுல்லாக படிங்க, மறுநாளும் 6th படிங்க, அடுத்து 7th படிங்க, அகைன் மறுநாள் 7th படிங்க. 5 days இருக்குது. ஏன்னா 6th to 10th வரைக்கும் 5 வருஷம் உள்ள சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 5 வருஷம் உள்ள சப்ஜெக்ட்டு தமிழ் படிக்க போகிறீங்க அப்படின்னா 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, 6th to 10th வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டு படிங்க. புரிதல் இல்லாமல் எதுவும் படிக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.